ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் ஃபிஷிங் பிரதர்ஸ் வினோத். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை தான் பண்ண போகிறோம். ஒரு பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ரொம்ப நாளாக கேட்டிருந்தாரு, ப்ரோ எந்த பிரைட் லைன் பெஸ்ட்டாக இருக்கும், எந்த ஃப்ராக் பெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்டிருந்தாரு. இன்றைக்கி வந்து நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற பிரைட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்குவாட் ஃபிஷ்ஷில் 26mm பிரைட் லைன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிரைட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைட் லைன் வந்து மற்ற பிரைட் லைன் மாதிரி கட் ஆகி போயின்னு பாதியில் கட் ஆகிடும். அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பார்த்ததே இல்லை. நல்லா இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 8X பிரைட் லைனு. கொஞ்சம் லோட் நல்லா தாங்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக தான் யூஸ் பண்ணுவோம். செடியிலலாம் மாட்டி வலிப்போம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் கட் ஆகி பார்த்ததே இல்லை. இந்த பிரைட் லைனை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 7 kg நான் கேட் ஃபிஷ்லாம் பிடிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைட் லைன் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து லுக்கான ஆர்கஸ் ஃப்ராக். அது வந்து 8 கிராம் தான், 180 ரூபா தான். இந்த ஃப்ராக் வந்து நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக ரிசல்ட் ஆகும். இந்த இடத்துக்கு எப்படி ரிசல்ட் ஆகுதுன்னு தெரில, யூஸ் பண்ணி பார்க்கலாம். சின்னது தான், ஆனால் பெரிய மீன்லாம் இதில் பிடிச்சிருக்கேன். 1.5 கிலோ மீன்லாம் கூட இதில் பிடிச்சிருக்கேன். அந்தளவுக்கு நல்லா தரமாக இருக்கும். வேறு மில்க் செட்டு வரும், எப்படி இருக்கு வரும் பக்காவா. நல்லா ஷார்ப்பாக ஏறும். எல்லாமே முள் ரெண்டுமே தரமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் மிஸ்ஸே ஆகாது. வாங்க அடிச்சு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த சின்ன ஃப்ராக் யூஸ் பண்ணி எவ்வளோ மீன் பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதான் பெரிய ஃப்ராக் தான், சின்ன ஃப்ராக் தான். கண்டிப்பாக இந்த சின்ன ஃப்ராக் வந்து நம்மளுக்கு லக்கி ஃப்ராக் தான் சொல்லலாம். எங்கே போட்டாலுமே கண்டிப்பாக மீன் வச்சிரும். இந்த புது பிளேஸ்லேயே வந்து நம்ம மீன் அடிக்குதா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். அதே மாதிரி நம்ம எத்தனை ஸ்ட்ரைக்கில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ராகில் ஒரு மீன் அடித்து பார்க்கலாம். இந்த இடம் வந்தாலே கண்டிப்பாக நம்ம ஒரு 5 மீன் 6 மீன் போட்டுருவோம். வரைக்கும் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது, ஒரு மீன் கூட அடிக்கல. பார்ப்போம் ஏதாச்சும் அடிக்குதான்ட்டு. ஏதோ ஒன்று வருது, பின்னாடியே வருது. பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. நல்லா வேகமாக வந்தது. என்னாச்சுரா, முச்சு வந்துச்சா? சின்னதாக நினைக்கிறேன். போடு, திருப்பி ஸ்ட்ரைக் வருதான் பார்ப்போம். ஏன்னா அதை வந்த ஸ்பீடை பார்த்தோன்னா இது பெரிய மீன் வரா மாதிரியே வந்தது. நல்லா பாருங்கள், அந்த கரை ஓரத்துலேயே வந்து அடிக்கும் பாருங்கள். அவர் சொல்ல ஐயோ 2வது மிஸ்ஸு. பெருசுன்னு தான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் சைஸ் தான் நினைக்கிறேன். போடு. அவர் மாட்டிச்சு. இது கொஞ்சம் சின்ன மீன் தான் நினைக்கிறேன். நல்ல சைஸ் தான். 1/2 கிலோ இருக்கும். செம்ம சைஸுன்னு நினைக்கிறேன். இது வேறு மொழி இப்போ தான் வரும். வாயில் எத்துதுன்னா நல்லாயிருக்கும். ஏதோ 1 கிலோ மேலே தான். போட்டுச்சா? போறா 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 போ. போடு போடு போடு, ஏற்று மேலே ஏற்று. ஏய் வந்தது இது கிடையாதுடா. வந்தது இது கிடையாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.